இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இன்னைக்கு வார சம்பள நாள். வழக்கம் போல 300 ரூபாய் கமிஷன் எடுத்துட்டு தான் அந்த மேனேஜர் கொடுப்பா. நாம சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அதுலயும் இப்படி கமிஷன் எடுத்துட்டு கொடுத்தா நாம எப்படி பொழைக்கிறது? இதெல்லாம் முதலாளி அம்மாக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அடா ஆமா சகல, இன்னைக்கு நேத்தா நடக்குது, ரொம்ப நாளா இப்படிதான் நடக்குது. அந்த மேனேஜர் இருக்கானே பர்பிள் மண்டையன், ரொம்ப மோசமானவன். நம்ம சின்னத்தையோட கையாளு. அவங்க ஆசீர்வாதத்தோட தான் எல்லா தப்பையும் செய்யறான். இது சரியில்லைங்க. வேலை செய்யறவங்க வேர்வை அடங்குறதுக்குள்ள அவங்க கிட்ட கூலியை கொடுத்துடணும். இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு புடிங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. எப்பா, நீ போய் தட்டி கேட்க போறியா? இதெல்லாம் வேணாம் சகல. வீணா சின்னத்தையோட பகைய சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே உனக்கும் அவங்களுக்கும் ஆகாது. இதை இப்படியே விட்டுறலாம்ப்பா. பாப்போம். இல்லைங்க, இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சரிங்க, நீங்க பணத்தை வண்டியில இருந்து எடுத்து மேனேஜர் கிட்ட கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப இன்னைக்கு அந்த பப்புள் மண்டையனுக்கு தீபாவளி தல தீபாவளி மாட்டினா. என்ன சார், 2500 ரூபா தான் இருக்கு. 300 ரூபா குறையுதே சார். வழக்கமா கொடுக்கறது தானே, வாங்கிட்டு போயா. நான் புள்ளக்குட்டிக்காரன் சார், செலவு கூட இல்ல சார். உன்னை யாரு பிள்ளைக்குட்டி பெத்துக்க சொன்னது? போ, நீ செஞ்சதுக்கு அவ்வளவுதான். இங்க பாரு, நீ நாளைக்கு வேலைக்கு வரணுமா வேணாமா? வரணும் சார். அப்ப கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு தடவை சொன்னா புரியாது. கிளம்பி போய்கிட்டே இரு. போ. ஏங்க, எதுக்கு பணத்தை புடிச்சிட்டு கொடுக்குறீங்க? அவர்கிட்ட அந்த 300 ரூபாய் கொடுங்க. வழக்கம் போல தரது தானே தந்தேன். இது என்ன புது கேள்வி? 300 ரூபாயை கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? நான் கேட்காம வேற யாரு கேப்பா? யோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. யாருன்னு முதல்ல சொல்லியா? பர்பிளே, அத நான் சொல்றேன். பர்பிளே, இவர்தான் சாமுண்டீஸ்வரி அத்தையோட 2வது மருமகன். ஓ, கடைசி நேரத்துல மாப்பிள்ள மாறினதா சொன்னாங்களே, அவர்தான் இவரா? ஏய் பப்புள் மண்டையா, என்ன எகிர ஆரம்பிச்சிட்ட? நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இத பாருங்க, வந்தமா பணத்தை கொடுத்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம இதுல தலையிட்டீங்க, அசிங்கப்பட்டு தான் போவீங்க. அசிங்கப்பட்ட என்ன சட்ட கலர்ல வாயிலிருந்து என்னமோ வருது? பண்றதே தப்பு, இதுல அதிகாரமா பேசுறியா? உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? சாரி சார். எங்க போற? இரு, உனக்கு தான் சம்பளம் கிடைக்குதுல, எதுக்கு வேலை செய்யறவங்க வயித்துல அடிக்கிற? போ, திரும்பி பார்க்காம போ. போ. ஏங்க, சொல்லுப்பா. நீங்க உட்காந்து எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுங்க. நீ உட்காந்து கொடுப்பா. வந்து உட்காருங்க, வாங்க. சரிப்பா, இந்தாங்கய்யா உங்க பணம். ரொம்ப நன்றிங்கய்யா, வரேன். வாங்கண்ணே. 2500 ஒரு 300. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு தான் நாங்க முழு சம்பளத்தை வாங்கியிருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கணும். சொல்லு செல்வம், என்ன விஷயம்? மேடம், இங்க எல்லாமே தப்பா நடக்குது மேடம். என்ன சொல்ற? மேடத்தோட சின்ன மாப்பிள்ள வந்து நம்ம சம்பள விஷயத்துல பண்ண தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா மேடம். என்னையா சொல்ற? ஆமா மேடம், அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்னையும் அடிச்சுட்டு தொழிலாளிக்கு அவனே சம்பளத்தை கொடுக்குறான் மேடம். தொழிலாளிக்கு முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு மேடம். ஓ, அந்த அளவுக்கு போயிட்டானா அவன்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், உடனே வரேன் மேடம். இந்தாங்கம்மா, கையெழுத்து போட்டுருங்க. வரங்க. எப்பா எல்லாம் முடிஞ்சுப்பா. என்னப்பா பப்புள் மண்டை நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறான்? வாங்க மாப்பிள்ள. செங்கல் சூளையில என்னதான் நடந்துச்சு? மேனேஜர் என்னமோ நீங்க அடிச்சதா சொல்றாரு. அங்க என்னதான் நடந்துச்சு? கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து இவர் சம்பளத்தெல்லாம் புடுங்கிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, அங்க வேலை செய்யற எல்லார்கிட்டயும் 300 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு இருக்காரு.
இது இப்போ இல்லை, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கிறது பாவம் இல்லையா? அப்படிலாம் செய்யல மேடம். வீணா பழி போடுறாரு மேடம். நீ செய்யலைனா அவர் எதுக்கு உன் மேல பழிய போடுறாரு? மேடம் அதான் மேடம் எனக்கும் தெரியல. அக்கா, ம், இவன் ஏன் மேனேஜர் மேல பழி போடுறான் தெரியுமா? இந்த மேனேஜரை பதவியில இருந்து தூக்கிட்டு இவனுக்கு ஃபேவரான ஆளை உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறான். அத்த, இவன் தப்பு செஞ்சது உண்மை. லேபர்ஸ் கிட்ட 300 ரூபாய் கமிஷன் வாங்கினதும் உண்மை. இல்ல மேடம், இவங்க 2 பேரும் வீணா என் மேல பழி போடுறாங்க மேடம். பப்புளு, அப்படியா? கொஞ்சம் இரு. அத்த, இங்க பாருங்க, உங்க மேனேஜர் லட்சணம் உங்களுக்கே தெரியும். என்ன சார் 2500 ரூபா தான் இருக்கு. 300 ரூபா குறையுதே சார். வழக்கு போல கொடுக்கறதானயா, வாங்கிட்டு போயா. நான் உள்ள குட்டிக்காரன் சார், செலவு கூட யார் உள்ள குட்டி பேத்துக்க சொன்னது செலவுக்கு இல்லையா? போயா. ஏங்க, எதுக்கு பணத்தை பிடிச்சிட்டு கொடுக்குறீங்க? அவர்கிட்ட இந்த 300 ரூபாய் கொடுங்க. இதெல்லாம் கேட்க நீ யாரியா? நான் கேட்காம வேற யாரு கேப்பா? ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஏங்க, இதை இப்போ எடுத்துக்கீங்க. எப்பா, இந்த பப்புள் மண்டை இப்படி உள்டாவா நடந்துப்பான்னு எனக்கு தெரியும். சின்னத்தையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதும் தெரியும். அதான் ஒரு சேஃப்டிக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ யூஸ் ஆகுது பாத்தியா? ராஸ்கல், தப்ப நீ செஞ்சுட்டு ஏன் மாப்பிள்ள மேல பழிய போடுறியா? தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை ஒரு பொறுப்பான பதவியில உட்கார வச்சா இப்படிதான் நடந்துப்பியா? சந்திரா, இந்த மாதிரி கேடு கெட்டவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? இல்லக்கா, அது வந்து நீ எதுவும் பேசாத. ஏய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. போடா வெளிய. இவ்வளவு நாளா அங்க தப்பு நடக்கிறது எனக்கு தெரியாத மாப்ள. நீங்க இன்னைக்கு அந்த தப்ப கண்டுபிடிச்சு சரி பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அத்த, சகல இப்படி செஞ்சதும் தொழிலாளிங்களா அங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா? சகல நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. இனிமே செங்கல் சோள மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த கம்பெனி விஷயத்தையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. சரிங்க. வாரே வா.